டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி நீங்க வியாபாரப்ப யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். லெஃப்ட் சைடுல செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீடைல்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணது பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல எந்தெந்த ஃபீல்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துடலாம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து சேலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட நேம் அப்டேட் பண்ணிக்கிறேன். அவங்களோட மொபைல் நம்பர், பில்லிங் அட்ரஸ் எதுன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸோட நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட்மே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன ஐட்டம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மைதா 1 kg வந்து 10 பேக்கெட்ஸ், ஆயில் வந்து 10 பேக்கெட்ஸ், ரெண்டுமே 1 kg and 1 literல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் வந்து 2600 rupees ஆயிடுச்சு. ரிசீவ்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டோட நேம் வந்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க, ABC. அண்ட் டெலிவரி லொகேஷன், கஸ்டமரோட டெலிவரி லொகேஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. வெஹிக்கல் நம்பர் அண்ட் என்னைக்கு டெலிவரி பண்றீங்களோ அந்த டேட் ஆட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டைப்மே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ்லயுமே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இது மூலமா நீங்க ஈஸியா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும்.